இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம HTMLஓட ஹெட்டிங் எலிமெண்ட்ட பத்தி பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, H1, H2, H3, H4, H5, H6ன்னு மொத்தம் 6 எலிமெண்ட் இருக்குது. இதுல உள்ள டிஃபரன்ஸ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, H1 வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா H2 வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கும் அத விடவும். அதே மாரி H3 லெட்ஸ் ஜஸ்ட் சே எல்லாத்தையும் நான் அதுல போட்டுட்டு நான் சொல்றேன். H4 ஹலோ, H5 ஹலோ அண்ட் H6 ஹலோ. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, H1ங்கிற ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது, அதோட டெக்ஸ்ட் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. அதே மாரி H2வ நம்ம யூஸ் பண்ணும்போது, அது அத விட கொஞ்சம் சிறுசா இருக்குது. H3 அதோட கொஞ்சம் சிறுசா இருக்குது. H4 அத விட சிறுசா இருக்குது. அண்ட் H5 வந்து அத விடவும் சிறுசா இருக்குது. H6 அத விடவும் ரொம்ப பொடியா இருக்குது. இந்த மாதிரி தான் அதோட நம்பர்ஸ் கூட கூட அதோட அளவு ரொம்பவே குறையுது. பொதுவா வந்து எதுக்கு இத யூஸ் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜோட மெயின் ஹெட்டிங்க குறிக்கிறதுக்கு H1 யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதோட சப் ஹெட்டிங்க குறிக்கிறதுக்கு வந்து H2 யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கும். அப்புறமா சப் ஹெட்டிங்கோட சப் ஹெட்டிங்க வந்து குறிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, H3 யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் படி தான் H4, H5, H6ன்னு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நார்மலா வந்து இந்த ஹெட்டிங் எலிமெண்ட் வந்து எழுத்தவே ரொம்பவே ஒரு போல்டான ஒரு லுக்ல வந்து தரும். அது மட்டும் இல்லாம இதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் என்ஜின் வந்து இந்த மாரி டெக்ஸ்ட்ட தான் வந்து பிரையாரிடைஸ் பண்ணுமாம். உதாரணத்துக்கு இந்த ஹெட்டிங்ஸ்குள்ள இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து Google போன்ற சர்ச் என்ஜின்ஸ் வந்து பிரையாரிடைஸ் பண்ணி ரீட் பண்ணும் அப்படி சொல்றாங்க. அதாவது இதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்ட பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து Googleல வந்து சர்ச் ரேங்கிங்லாம் குடுக்கும் அந்த மாதிரி. ஸோ ஒரு பேஜ்ல வந்து ஒரு மெயின் ஹெட்டிங் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, திரும்ப இன்னொரு ஹெட்டிங் மெயின் ஹெட்டிங் யூஸ் பண்ணக்கூடாது. SEO பெஸ்ட் பிராக்டிசஸ் படி நீங்க மல்டிபிள் H1 அந்த மாதிரி நீங்க வந்து ஒரே மாதிரியான 2 எலிமெண்ட்ஸ நீங்க யூஸ் பண்ணும்போது, அது கூடவே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டைலுக்காக நீங்க வந்து இந்த H1, H2 அந்த மாதிரிப்பட்ட ஹெட்டிங் டேக்ஸ நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு புரியறதுக்காக இந்த எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கிறத நான் இதுல எழுத்தாவே நான் உங்களுக்கு எழுதி வைக்கிறேன். H1 டேக் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ஹெட்டிங்கா நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் H2 டேக் வந்து பார்த்தீங்கன்னா, சப் ஹெட்டிங்கா நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த H3 வந்து சப் ஹெட்டிங்கோட சப் ஹெட்டிங்கா நம்ம யூஸ் பண்ணுவோம். அது H5, H6 அந்த மாதிரி குட்டி குட்டியா டீடைல்ஸ் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம மெயினா யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, H1, H2, H3, H4 அந்த மாரி தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு கீழ இருக்கிறது வந்து அதுவும் டீப்பா நெஸ்டடான ஒரு சில கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி பட்டதுக்கு தான் நம்ம இத யூஸ் பண்ணுவோம். பட் இது ரேர்லி யூஸ் ஆகுறது. ஸோ இதுல நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து டைரக்ட்டா உங்களுக்கு H2 அப்படின்னு நீங்க போடக்கூடாது. இல்ல டைரக்ட்டா H3ன்னு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்டர் படி தான் நீங்க இத யூஸ் பண்ணணும். அப்படி மெயின் ஹெட்டிங் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அதுக்கு கீழ H2 அப்படிங்கிறது சப் ஹெட்டிங். அந்த பேஜோட சப் ஹெட்டிங்க நீங்க எழுதணும். அதுக்கும் கீழ வந்து நெஸ்டட் ஆட்டு இருக்கக்கூடிய ஒரு சில கண்டெய்னருக்குள்ள வந்து இன்னொரு டெக்ஸ்ட் நீங்க தனியா பிரிச்சு எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, அதோட கொஞ்சம் சைஸ்ல கொஞ்சம் சின்னதா வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, H3 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்டைல்க்காக நீங்க டைரக்ட்டா நீங்க H1, H2, H3 அந்த மாரி நீங்க யூஸ் பண்றது தவறான ஒரு பிராக்டிஸு. அது வந்து நம்மளுடைய SEOவ அஃபெக்ட் பண்ணும். நீங்க கேட்கலாம், எனக்கு டிசைன் வைஸ்ல வந்து 2 பெரிய டெக்ஸ்ட் தேவ. H1 டேக்க நம்ம மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டெக்ஸ்ட் ஸ்டைலுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம CSS தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ CSS படி வந்து நம்ம ஃபாண்ட் சைஸ நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, எவ்வளவு சின்ன ஒரு லெட்டரா இருந்தாலும், அது வந்து ஒரு H2 அளவு பெரியதா இருக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக ஒரு பேராகிராஃப் டேக்க நான் இப்போ கிரியேட் பண்றேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிக் டெக்ஸ்ட்ன்னு நான் சும்மா ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கிறேன். நார்மலா இத சேவ் பண்ணிட்டேன். ஆனா, இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன நார்மல் பேராகிராஃப் சைஸ்ல தான் இருக்குது. இப்ப இதுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணும்போது, இன்லைன் ஸ்டைல நம்ம அப்ளை பண்ணலாம். இப்ப உங்களுக்கு இது தெரியலனாலும் பரவாயில்ல. ஃபியூச்சர்ல நான் வந்து உங்களுக்கு கவர் பண்றேன். இதுல வந்து ஃபாண்ட் சைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆக்சுவலி இது ஒரு CSS. இதுல வந்து லார்ஜர்ங்கிற ஆப்ஷன நான் குடுக்கும்போது, இதோட சைஸ் வந்து பெருசாகும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா லார்ஜ்க்கும் ஆப்ஷன் இருக்கு. எக்ஸ்ட்ரா லார்ஜ் குடுக்கும்போது, இதோட சைஸ் இன்னும் பெருசாகுது. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு போல்டா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபாண்ட் வெயிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இத நீங்க CSSல யூஸ் பண்ணி, இத வந்து இன்னும் போல்டாவும், திக்காவும் நீங்க மாத்திக்கலாம். சப்போஸ் உங்களோட ஃபாண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு கஸ்டம் மாட்டு ரொம்ப பெருசா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா,
பிக்சல் படி கூட நீங்க அத போட்டுக்கலாம். அதுக்கேத்த மாதிரி உங்களோட ஃபாண்ட் சைஸும் ரொம்பவே பெருசா இன்கிரீஸ் ஆகும். 50 பிக்சலு இப்ப நான் 50 பிக்சல் யூஸ் பண்றேன். இருக்கிறத விடவும் நமக்கு பெரிய டெக்ஸ்ட்டாவே கிடைச்சிருச்சு. ஆனா இதோட ஒரிஜினல் சைஸ் வந்து ரொம்பவே சிறுசானது. அது எவ்வளவு பெருசா திக்கா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம CSS மூலமா நம்மளுடைய டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம பெருசாக்கிக்கலாம். ஓரளவுக்கு நம்ம ஒரு 30 பிக்சல் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. வேற எந்த ஒரு டெக்ஸ்ட் எலிமெண்ட்டா இருந்தாலும் அதுக்கு நம்ம CSS அப்ளை பண்றது மூலமா அதோட சைஸ் நம்ம பெருசாக்கிக்கலாம். அப்போ அப்ரோப்ரியேட்டா எப்படி நம்ம ஹெட்டிங் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறத லைட்டா ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். H1 டேக் H1 எலிமெண்ட்ங்கிறது வந்து மெயின் ஹெட்டிங். ஸோ இது ஒன் டைம் தான் நீங்க யூஸ் பண்ணணும் ஒரு பேஜுக்கு. பேஜோட சப்ஹெட்டிங்க்கு வந்து நீங்க நிறைய தடவை நீங்க H2 யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த சப்ஹெட்டிங்க்கு உள்ள இன்னொரு சப்ஹெட்டிங் வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க H3 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்ஹெட்டிங் எலிமெண்ட்க்கு உள்ளேயே நெஸ்டடா வரக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் நீங்க H4, H5, H6 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஞாபகம் நீங்க வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து ஹெட்டிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மல்டிபிள் டைம்ஸ் நீங்க வந்து H2, H3, H4, H5, H6 எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு பேஜுக்கு மெயினா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெயின் ஹெட்டிங் மட்டும் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கணும். பிகாஸ் இதுக்கு தான் கூகுள் வந்து ஹை பிரையாரிட்டி கொடுக்கும். சர்ச் ரேங்கிங்க்கு இதான் உங்களுக்கு ஹை பிரையாரிட்டி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. See you guys next time.